Hello friends, welcome to rinsamayal. இன்னைக்கு நம்ம rinsamayal சேனல்ல கடலை மாவு போண்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். டீ கடையில வாங்கி சாப்பிடுறது மாதிரி அதே டேஸ்ட்ல இந்த டீ கடை கடலை மாவு போண்டாவை வீட்லயே செய்யலாம். போண்டா சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்துல டீ கூட வச்சு சாப்பிடுறதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான போண்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போண்டா செய்கிறதுக்காக சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 1 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவுலேருந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு. நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச பச்சரிசி மாவு தான் இது. பச்சரிசி மாவு சேர்க்கும் போது போண்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, சூடான எண்ணெயாக 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்துக்கு நம்ம சேர்த்துருக்க அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளோட நீங்களும் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொழப்பாக பிசைஞ்சுக்கணும். மாவை கெட்டியாக பிசைஞ்சாலும் உள்ளுக்குள்ளே போண்டா வேகாத மாதிரி இருக்கும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா தண்ணி மாவில் அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொழப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவில் சின்ன சின்ன போண்டாவாக சுட்டோம்னாலும் 10 போண்டா வரும். ஆப்ப சோடா 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்க்கும் போது போண்டா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். குண்டு குண்டாக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போது, இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இதுதான் சரியான அளவு. மாவை கையில் எடுத்து உருட்டி போடும்போது இந்த மாதிரி ஈஸியாக விழுகணும். ஸ்நாக்ஸுக்கு கடலை மாவு போண்டா ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன போண்டாவாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன போண்டாவாக சுட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போண்டாக்களை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். அப்போ தான் போண்டாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. ஒரே மாதிரி கலர் மாறி வரும், நல்லா வெந்துடும். டீ போடுற நேரத்தில் இந்த போண்டா ஸ்நாக்ஸை சட்டுன்னு செஞ்சிடலாம். கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான கடலை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா போண்டாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு போண்டா டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கடலை மாவு போண்டா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.